இங்க எப்படி நடக்கிறாரு? விழுந்துருப்பு ட்ரைனேஜ் இல்ல. உண்மையாலே விழுந்துருக்காருப்பா. இன்சைட் a hole. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம். இந்த டைம் தான் என்னடா பேண்டேஜ் போட்டிருக்க, ஈவில் ஜேகே கம் பேக்கான்னு கேட்காதீங்க. ஹீஸ் நெவர் கம்மிங் பேக். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. பட் he came back. தாயம் பட்டிருக்கு மூக்குல. உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. ஐயோ, எப்படி எடுத்தாரு? வலிக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் அது எதிரோ கேவ்ல வந்து விழுகிறதா வந்து கேள்விப்பட்டேன். அது மாதிரி நான் ஒரு இடத்துல போய் குளிக்குள்ள அதை நீங்க கேளுங்க. இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். லைட்டா சஃபர் ஆனாலே சந்தோஷப்படுற உள்ளங்க நீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கானான்னு. எஸ், யாப்பிங் டைம் ஒன்ஸ் அகேன். இப்போதான் OnePlus பத்தி யாப் பண்ணி முடிச்சேன். இப்ப மறுபடியும் யாப் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் எப்பயும் போல இந்த கதையிலும் ஒரு புது ஆள் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போவாரு. அந்த ஒரு ஸ்பெஷல் நண்பருக்கு ஒரு மெசேஜ் நான் சொல்லணும். அந்த ஸ்பெஷல் நண்பர்னாலதான் இந்த கதையே உருவாச்சு. அதை நான் சொல்றேன், நடுவில் வரும். ஓகே, கதைக்குள்ள போவோமா? கதை கேட்க ரெடியாடா. ஒரு 3 நாள் முன்னாடி நைட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருந்தோம். நானும் சத்யாவும் கேப்ல போயிட்டு இருந்தோம். கேப்லலாம் எந்த கதையும் இல்லை. ரீச் ஆகிற இடத்துல எப்போயுமே நாங்கள் ஒரு இடத்துல இறங்குவோம். அங்கே எந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்காது. இந்த வாட்டி பார்த்தா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு போல, எனக்கு தெரியாது. ஸோ எப்பயும் போகிற வழியிலேயே வந்து கேப் கேரரும் போக சொல்லிட்டேன். அவர் முன்னாடியே கேட்டார், தம்பி இங்கிட்ட வந்து 1 வே மாதிரி இருக்குது, இப்படி போகலாமா இல்லை சுற்றி போகணுமான்னு கேட்டதுக்கு, இல்லைன்னா இப்படியே போங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் போயிட்டாரு. பார்த்தா எங்க நேரம்னு பார்த்தா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் 1 வேலயே போய் எங்களை இறக்கி விட்டாரு இடத்துக்கு. இப்போ என்னன்னா, நான் இதை எப்படி உங்களுக்கு இமேஜ் போட்டு காமிக்கிறேன். அதாவது 2 தெரு இருக்கு. அங்க வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ்டா இருக்கும். அந்த ட்ரெயின் கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெருசா இருக்கும், அது க்ளோஸ்டா இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் ஏறி அந்த சந்துக்கு போயிடுவோம், அந்த டர்ஃப் இருக்க சந்து. ஆனா இந்த வாட்டி என்னன்னா, ட்ரெயின் கவர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களால வந்து போக முடியல. அது வந்து குட்டி ஓட்டன்னு சொல்ல முடியாது, பெருசா இருக்கும். இப்போ இங்க இருக்கேன்னா அந்த கேமரா இருக்க இடத்துல தான் இன்னொரு இடம் இருக்கும், நடுவில் ஹோல். ஜம்ப் பண்ணணும்னா ஜம்ப் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் ரிஸ்க். கொஞ்சம் தப்புனா கூட ஓட்டைகள் வந்துடும். ஆனா இன்னொரு சிக்கல் என்னன்னா, எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிடணும். 2வது ஆப்ஷன் என்னன்னா சுத்திட்டு போகணும். அவர் முன்னாடியே கேட்டார்ல, தம்பி சுத்திட்டு போவான்னு. நான் கூட வேணான்னு அப்படி சுத்திட்டு நடந்து போகணும். அது வந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து சுத்தி இங்க வரணும். அவ்வளோ பெரிய ரவுண்ட் அது. ஸோ வந்து ஜம்ப் பண்ணணும், இல்லாட்டி சுத்தி வரணும். இது 2 தான் ஆப்ஷன். 2 கிலோமீட்டர் நடக்கணும். நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? குதிச்சிருப்பேன்னு சொல்லுவீங்க. இல்லை, நான் சென்சிபிளா ஓகே வேணாம், எதுக்கு குதிச்சு குரங்கு மாதிரி குதிச்சு கீழே இருந்து வேணாம், கிரிக்கெட் விளையாட போறோம், நல்ல விஷயத்துக்காக போறோம், அங்க போய் இந்த மாதிரி